திண்டுக்கல் மாவட்டத்தில் முக்கிய சுற்றுலா தலமும் அதேபோல் உலக சுற்றுலா தலங்களின் முக்கிய சுற்றுலா தலமாகவும் விளங்குவது கொடைக்கானல். கொடைக்கானலுக்கு தினந்தோறும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகளும் அதேபோல் வார விடுமுறை பண்டிகை காலங்களில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு நாடுகளில் இருந்து வருகின்றனர். இதில் முக்கிய சுற்றுலா தலமாக உள்ளது குணா குகை. இந்த குணா குகையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து நேரடியாக பார்வையிட்டு செல்கின்றனர். அதேபோல் குணா குகை அருகே வந்து செல்லக்கூடாது என தொடர்ந்து வனத்துறையினரும் மற்றும் சமூக ஆர்வலர்களும் கூறி வருகின்றனர். கடந்த 1991ஆம் ஆண்டு நடிகர் கமலஹாசன் நடித்த குணா படத்தின் கண்மணியே அன்போடு காதலன் என்ற பாடல் வெளியான பிறகு இந்த இடத்தின் குணா குகை மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. அதேபோல் கேரளாவில் இருந்து எடுக்கப்பட்ட மஞ்சுமல் பாய் என்ற மலையாள படமும் மீண்டும் குணா குகையை பற்றி மிகப்பெரிய அளவில் மக்களிடமும் சுற்றுலா பயணிகளிடமும் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டது. இந்நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆபத்தான பள்ளத்தாக்கு பகுதிகள் இரும்பு தடுப்பு கம்பிகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் அதிலே உள்ள சிறிய இடைவெளியில் ஒரு சில சுற்றுலா பயணிகள் மற்றும் சிறு குழந்தைகள் வேலியை தாண்டி செல்லும் நிகழ்வுகள் அடிக்கடி அரங்கேறி வருகிறது. ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இதேபோல் சுற்றுலா பயணி ஒருவர் கம்பி இடைவெளிக்குள் சென்று வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்த வீடியோ மிகப்பெரிய அளவில் பரவியது. வனத்துறையினரும் அவரை கண்டுபிடித்து அபராதம் விதித்து எச்சரிக்கை விடுத்தனர். அதன் பிறகு பல லட்சம் ரூபாய் செலவு செய்து அந்த பகுதியில் தடுப்பு கம்பி வலைகள் மூலம் கம்பி வேலிகள் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது மீண்டும் அதே பகுதியில் கம்பி வேலிகள் இல்லாத நிலையில் தடுப்பு கம்பிகள் சில சுற்றுலா பயணிகள் மற்றும் குழந்தைகள் எட்டி பார்ப்பதும் கம்பி இடைவெளிகளுக்கு சென்று வருவதும் நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த பகுதியில் வனத்துறை சார்பில் கண்காணிப்பாளர்கள் யாரும் இல்லாது இதுபோன்ற ஆபத்தான செயல்களில் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே வனத்துறையினர் உடனடியாக கம்பி வேலிகள் அமைத்து சிறு குழந்தைகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்லாதவாறும் ஆபத்து ஏற்படுத்தாதவாறும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த பகுதியில் தொடர்ச்சியாக வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் அமர்த்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். ராதிகா.